மேடம் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எது கொடுக்கலைன்னாலும் பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைகளை வந்து சரி செய்வதற்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? அதாவது இப்போ 1 வயசு குழந்தையவே அம்மாக்கள்லாம் வந்து அந்த குழந்தைய அவங்க அவங்க பக்கம் திருப்புறதோ, இல்ல அவங்க சொன்னத கேட்கறதுக்கோ ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கிறது, இவங்க வந்து ஒரு 12 வயது வரைக்கும் இவங்களுடைய வளர்ப்பில வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்றது. ஸோ 4 வயசு வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவோட தோஷத்த தாங்கும். 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் அப்பாவுடைய தோஷத்தை தாங்கும். ஸோ மாதாரிஷ்டம், பிதாரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தைங்க அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மால இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறாங்க. இதை தான் பாலாரிஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 வயது, 8 வயது, 12 வயது இப்படி பிரிச்சுக்கிட்டு ஒரு சில குழந்தைங்க 4 வயசில் அடம் பிடிக்கிறத விட்டுரும். ஒரு சில குழந்தைங்க 12 வயசு வரைக்கும் அடம் பிடிக்கும். ஒரு சில குழந்தைங்க 8 வயசில் விட்டுரும். ஸோ இந்த அடம் பிடிக்கிறதுக்கான ஒரு வழிபாடு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சில முருகன் ஆலயங்கள்லேயுமே புத்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் உண்டு. ஸோ புத்து முருகன் கோவில் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்படி தேடி கண்டுபிடிச்சு புத்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்தால் அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலாரிஷ்ட தோஷம் விலகும்.